ஹாய் ஆல். இன்றைக்கி மால்பா கிச்சனில் என்ன செய்ய பார்க்கலாம்னா பிரண்டை துவையல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இது ரொம்ப 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 உடம்புக்கு நல்லது. இது நீங்களும் பகல் நேரத்தில் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 20 கிட்ட எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி, 2 பத்த தேங்காய், ஒரு முழு பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி ஒரு கொத்து எடுத்திருக்கேன். பிரண்டை ஒரு 2 கை அளவு எடுத்திருக்கேன். புளி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் எடுத்திருக்கேன். பெருங்காயம், உப்பு, அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, எண்ணெய். எப்படி செய்யலான்றதை பார்க்கலாமா? எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து நல்லா செவந்ததும் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம இது எல்லாத்தையும் இப்போ எண்ணெயில் வதக்கிட்டு அரைச்சிட்டு கடைசியாக மிக்ஸி ஜாரில் உளுந்து போட்டு ஒரு சுற்றி இறக்கிடலாம். இப்போ நம்ம தாளித்த உளுந்து எடுத்து நான் தனியாக வச்சுருக்கேன். இப்போ இது கூடவே பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பெருங்காயம் போட்டுருங்க, அதுக்கப்புறம் பூண்டு போடுங்க. பெருங்காயம், பூண்டு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது செய்யும்போது நல்லெண்ணெய் செய்யுங்க. நல்லெண்ணெய் செய்யும்போது உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டும் நல்லா எடுத்து கொடுக்கும், சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம வச்சுருக்க பிரண்டை 2 கை அளவு பிரண்டை சொல்லியிருந்தேன். இதை க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கேன். பிரண்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்குவோம். நல்லா வதக்கணும், அப்போ தான் அந்த நமைச்சல் இல்லாமல் இருக்கும். வதங்கட்டும். அப்போ இந்த துவையலுக்கு தேவையான காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். மிளகா பார்த்திங்கன்னா நல்லா பொரியட்டும் எண்ணெயில். இப்போது நம்ம தாளித்து வச்சுருக்க மிளகாவையும் இது கூடவே ஆட் பண்ணிடலாம். பெருங்காயம் சேர்க்கும் போதும் காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க, அப்போவும் சேர்த்துக்கலாம். இப்போது புளி ஆட் பண்ணிக்கலாம். புளி, உப்பு, இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டோன்னா அதுவே கரெக்டாக இருக்கும். கப்புளி உப்பு சேர்த்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அது நல்லா வேகட்டும். இல்லை அப்படியே திறந்தே கூட ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கணும். சுருள வதங்கினா தான் உங்களுக்கு அந்த நமிச்செல்லாம் இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா சாப்பிடும்போது நாக்கில் நமிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா 5 நிமிஷம் நல்லா சுருள வதங்கிடுச்சு. இங்கே பாருங்கள். இப்போ இதில் நம்ம 2 பத்த தேங்காய் சேர்த்துக்கலாம். இது போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம என்ன வதக்கி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் எதுவுமே ஹீட் பண்ண போகிறதில்ல. அதனால் முன்னாடியே நல்லா குக் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற மிளகா மட்டும் இப்போ எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிளகாவை அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கணும். இது நல்லா இப்போ 10-15 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஃபேனில் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டா மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட நம்ம முன்னாடி எடுத்து வச்சுக்கோம் இல்லையா, கடுகு உளுத்தம்பருப்பு, இதையும் சேர்த்து ஒரு 2 சுற்று சுற்றிக்கலாம். உளுந்து சேர்த்து இப்போ அரைச்சிட்டேன். சூப்பரான பிரண்டை துவையல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சுட்டு எப்படி இருக்குன்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது இட்லி, தோசை, சூடான சாப்பாட்டுக்கு, குழந்தைங்களுக்கெலாம் இதில் நெய் சேர்த்து சூடான சாதத்தில் சேர்த்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.